ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா அதிகாரம் 49 வசனம் 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமாம், இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் இன்ஸ்கிரைப்ட் யூ ஆன் த பாம்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு இன்ஸ்கிரைப்ட் அல்லது கிரேவன் போட்டிருக்கு. அதே இது தமிழில் பார்த்திங்கன்னா வரைந்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. நான் ஆக்சுவலாக வரைகிறதுக்கும் இந்த என்கிரேவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பொறிக்கிறதுக்கும் ஒரு கல்லை பொறிக்கிறதுக்கும் அதே இது ட்ரா பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல அந்த வித்தியாசம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். என்கிரேவிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ப்பான ஒரு டூலை வச்சு ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் நம்ம எழுதுகிறதோ வரைகிறதோ தான் நம்ம என்கிரேவிங்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஃபிசிக்கல் டச் அதில் இருக்கும். இந்த என்கிரேவிங்கில் இதில் என்ன இன்னொன்று அப்படின்னா, இந்த என்கிரேவ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய இந்த அவுட்புட் இருக்குல்ல, அது ரொம்ப நமக்கு அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா அழிக்க முடியாது. அந்தளவுக்கு அது ரொம்ப ஷார்ப்பாக அது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு 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 விஷயமாக அந்த என்கிரேவ் இருக்குது. ஆனால் அதே சமயம் ட்ராயிங் நம்ம பார்த்தோன்னா அது பென்சிலோ பென்னோ அல்லது ப்ரஷ் இந்த மாதிரி சில டூல்ஸ் வச்சு நம்ம அதை என்ன செய்யலாம், வரைகிறோம். அதுவும் எதில் வரைகிறாங்க அப்படின்னா ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு போர்ட்லேயோ அல்லது வுட்லேயோ நம்ம வரைகிறோம். ஸோ இது அந்த நம்ம என்கிரேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ இது என்ன ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது ஈஸியாக என்ன ஆயிரும்னு கேட்டால் அழிஞ்சு போகக்கூடியது. இதுதான் என்கிரேவுக்கும் ட்ராயிங்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இந்த வசனத்தில் கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்திருக்கிறேன், அதாவது என்ன இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். வரையில் அவன்று நம்மளை கையில் பொறிச்சு இருக்கிறாருன்னு சொல்கிறார். ஆக நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம சில காரியங்களை குறித்து அதாவது பயப்படுவோம். அப்படி தான் இந்த வசனம் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, சீயோன் குமாரத்தியை பார்த்து கடவுள் சொல்கிறார், நீ என்னை பார்த்து சொல்கிற என்னை கைவிட்டார் கர்த்தர், ஆண்டவர் என்னை மறந்தாருன்னு நீ சொல்கிற. ஆனால் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படி அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என்ன உன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆக சீயோன்னா வேறு யாரும் இல்லை, பீப்புள் ஆஃப் காட், கடவுளுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே சில நேரங்களில் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சில தருணங்களில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அல்லது என்னை மறந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் கடவுள் நம்மளை மறக்கலை. அவர் நம்மளை அவருடைய பாமில் அவருடைய உள்ளங்கையில் நம்மளை பொறித்து வைத்திருக்கிறார். அது என்றைக்குமே அழியாது. ஏதோ பேப்பரில் வரைஞ்ச ட்ராயிங் மாதிரி இல்லை, அது என்றைக்குமே அழியாத ஒரு 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 நினைவாக அவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோன்றது தான் உண்மை. இப்போ நான் இங்கே ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு பெயிண்டிங்கை நம்ம பார்க்கலாம். இந்த பெயிண்டிங்கை நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு பிளாங்க் போர்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே கொஞ்சம் பெயிண்டிங்கை அவர் தெளிக்கிற மாதிரி இருக்குது. தலையும் புரியலை, அது வாலும் புரியலை, அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது. சொல்லப்போனால் அது ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இல்லை அந்த பெயிண்டிங். ஆரம்பத்தில் பார்க்கும்போதும் சரி, இடையில பார்க்கும்போதும் சரி. நமக்கு சொல்லப்போனால் ஆக்சுவலாக இது ஒரு 4 minutes வீடியோ. இது நான் ஒரு ஷார்ட் பண்ணி தான் அதில் போட்டிருக்கேன். இது நம்ம ஏன்னா 4 minutes நம்ம அந்த பெயிண்டிங்கை பார்க்குற அளவு கூட நமக்கு சில நேரம் பொறுமை இல்லை, அந்த டைம் எடுக்குது கொஞ்சம். அட்லாஸ்ட் பார்க்கும்போது ஒரு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு பாருங்க. அந்த பெயிண்டிங்கை முடிச்சுட்டு அதை ஒரு அப்சைட் டவுனாக திருப்பிட்டு அதை காட்டுவார். பார்த்தா ஒரு அழகான ஒரு பிக்சரை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது என்னடா இது ஒன்றும் புரியாமல் இருக்கே, ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கே, இல்லை என் வாழ்க்கை மிச்சவங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இல்லாமல் இருக்கே, அல்லது நான் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு புரியாத ஒரு கேள்விக்குறியோடு இப்போ எப்படி இந்த பெயிண்டிங்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம ஒருவேளை நம்ம லைஃப்பை நம்மளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பல நேரம் சில நேரம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அழகற்ற வாழ்க்கையும் கூட அவர் திருப்பி போடுறதுக்கு அவர் ஒரு நொடி போதும்.
அதை தலைகீழாக மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு நொடி போதும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை குறித்ததான கவலைகள் நமக்கு வரும்பொழுது, அல்லது எதிர்பார்ப்புகள் வரும்பொழுது, ஒரு பயங்கள் வரும்பொழுது, இல்லை எனக்கு இன்னும் யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கும்போது, நம்ம இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம நினைவு கூற நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஒருத்தருடைய பேரையோ அல்லது முகங்களையோ இன்றைக்கி டாட்டூன்ற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கின்னில் வந்து போட்டுக்கிறாங்க. இன்கேஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரேக் ஆணுச்சுனாவோ அல்லது அதில் ஒரு வருத்தங்கள் வந்தாவோ உடனே அதை என்ன செஞ்சிடறாங்க, ஈஸியாக அதை வந்துட்டு மாற்றிடுறாங்க, டெலீட் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ தவறுகள் செய்தாலும், எவ்வளோ பிழைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்தாலும், அவருடைய அன்பை மறுதளிச்சிட்டு அவரை விட்டு நம்ம விலகி போயிருந்தாலும், அல்லது அவரை மறந்துட்டு நம்ம வாழ்ந்திருந்தாலும் கூட, அவர் நம்மளை எப்பொழுதுமே மறக்காமல், என்றைக்கு நம்மளை அவருடைய கரத்தில் பாம்பில் என்றைக்கு அவர் வந்து நம்மளை வந்து என்கிரேவ் பண்ணாரோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நமக்கான காரியத்தை அவர் செஞ்சிட்டே தான் இருக்கிறார். அதனால் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த வசனத்தின்படி கடவுள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்குது சுவாமி. நீர் நிச்சயமாய் அதை அழகாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வடிவமைத்து தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென்.